அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து ஒருவருக்கு ஜக்காத் எப்போது கடமையாகிறது, யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாகுது, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? ரமலானுடைய காலகட்டங்களில் ஒரு நன்மையை செய்தாலும் 700 மடங்கு நன்மை இறைவன் தருவதாக சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் ஜக்காத் கொடுத்தாலும் கூடுதல் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் இதை பற்றி 57வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்லும்போது, ஆமினு பில்லாஹி வரசூலிஹி வன்ஃபிகு மிம்மா ஜஅலக்கும் முஸ்தஹ்லிஃபீன ஃபீஹி லஹும் அஜ்ருன் கபீர். அல்லாஹுவை அவனுடைய தூதரையும் நம்பி, முதல்ல நம்பிக்கை, இறை நம்பிக்கை பெருசு. அவன் உங்களுக்கு பொறுப்பாக்கி தந்திருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து நமக்குன்னு உரிமையாக அல்லாஹாலா நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம குறிப்பிட்ட ஒரு பங்கை ஜக்காத் கொடுக்க கடமையாகிறோம். இன்னும் இந்த ஜக்காத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறத சூரத்துல் பக்கரால 219 வசனமாக எல்லாம் சொல்கிறான். நபியே, செல்வம் எதை செலவிடணும்னு கேட்குறாங்க, தேவைக்கு போக எஞ்சியதை செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் குரானில் தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. தேவை போக உங்களுக்கு எதெல்லாம் எஞ்சுதோ, அன்றைய காலகட்டத்தில் தேவை கம்மியாக இருந்துச்சு, இன்றைய காலகட்டத்தில் தேவை கூடுதலாக இருக்குது, செலவினங்கள் கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதை கணக்கிட்டு மீதமுள்ளதை நம்ம ஜக்காத் கொடுப்பது கடமையாகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.